கவுண்டர் என்ன கவுண்டர் என்ன பார்த்தது கால்ரா பாக்குறீங்க? இல்ல வருஷம் போறதுச்சான்னு பார்த்தேன். வருஷத்துக்கு ஒரு முறை தானே நீங்க குடிக்கிறது. இன்னைக்கு பட்டு சட்டை பட்டு வேட்டியோட வந்து நின்னு எனக்கு ஆச்சரியமா போச்சு. உங்களுக்கு பெருமை பத்தாது. மண்டு 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 எனக்கு நம்ம சரசுக்கு நாளை கல்யாணம். ஆமா, இவர் பெரிய சார்லஸ். உலகமே திரண்டு வர போகுது. அழகு, நம்ம சரசுன்னு என்கிட்ட சொன்ன மாதிரி 4 பேர்கிட்ட சொல்லிக்காதீங்க. அப்புறம் தாலி கட்டுற நேரத்துல கியூல வந்து நிப்பானுங்க. நான் நீன்னு. அழகு, என் கல்யாணத்தை நீங்க பார்த்தது இல்லையே. அப்ப நான் பெருக்கலையே. ரொம்ப நல்லதா போச்சு. கூட்டமும் நான் கூட்டம், உங்கூட்டு கூட்டம் எங்கூட்டு கூட்டமா கோன்னு ஊரே திரண்டு வந்து நின்னுச்சு. கூட்டத்தை என்னால சமாளிக்கவே முடியலம்மா. கல்யாணத்துக்கு மொய் மாத்திரம் விடவே இல்ல. ஏன் இப்படி எல்லாம் போய் சொல்றேன்? நம்ம கல்யாணம் அப்படியா நடந்தது? என்ன கூட்டிட்டு ஓடி போய்த்தானே தாலி. அதுவும் இல்லாம தாலிக்கிற வாங்க கூட உங்க கையில காசு கிடையாது. இது பிறகு அருணா கவுத்தான் என் கழுத்துல கட்டினேன். அதோட ஞாபகம் இல்லையா? ஆமா, அதுக்கப்புறம் நான் அருணாக்கீரே கட்டுறது இல்ல. அப்ப எப்படி கோவம் கட்டுறீங்க? இப்ப எல்லாம் கட்டுறது இல்லம்மா, ஒட்டிக்கிறேன். ஏண்டி விவசாய கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அழகா அவ சொல்றதில்ல, நம்பாதீங்க. நீங்க தைரியமா போங்க. கல்யாணத்துக்கு நான் வர்றேன். சுகமாத்தான் இருக்கு. இன்னும் ஒரு முறை வந்து தள்ளி விட்டு போயிடு. என்னையா கவுண்டர்? என்ன இந்த ஆம்பளை கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம பொம்பளை வர்றது கண்டுக்கு தெரியல? என்னையா கவுண்டர், கடைக்கு சரக்கு வாங்கணும்னு என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனீங்க, கொண்டு வந்து கொடுக்க தெரியலையா? கடைக்கு சரக்கு வாங்கலாம் தான் பணம் வாங்கினேன். ஆனா கடமார்க்கு வாங்க பத்தல. எது எப்படியோ எனக்கு தெரியாது. நாளைக்குள்ள என் பணம் வந்து சேரணும். நாளைக்குள்ள உங்களுக்கு வருதுமா? நாளைக்கு வருது. நான் வர்றேன். வருது, போங்க. மறுபடியும் யாரு? 4 புடவை வரைக்கும் இவ்வளவு நேரம் ஐயா? வீட்டுல அரிசி எல்லாம் ஊற போட்டுக்கு எப்பயா வந்து ஆட்டுறது? அதெல்லாம் பொழுது போறதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய வேலை. இப்ப ரெடி அவசரம். இந்தா வரும்போது ஒரு கூட தண்ணி தூக்காது. இவதானா? இதுக்கு எங்க விட்டு ஆம்பளை எவ்வளவோ தேவையில்ல. எனக்கு கை கால் அமுக்கி விடுறதோட சரி. கை கால் அமுக்கி விடுறாங்க? உனக்கு கை எங்க இருக்கு கால் எங்க இருக்குன்னே தெரியல. அழகு, இங்க வா. கல்யாணத்துக்கு முன்னால கல்லு தடிக்கு விழுந்தாலும் கவுண்டர் கடையில் தான் விழுவேன். இப்ப இந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறிய. புருஷனும் பொண்டாட்டி அவ்வளவு அந்யோன்யம் ஆகிட்டீங்களோ? இல்ல கவுண்டர், சரசு என் கூட பேசுறதே இல்ல. விவரம் தெரிஞ்ச பொண்ணு. எங்க பேசினா நேரம் வீணாயிருமோன்னு நினைக்கிறது போட்டிருக்கு. என் வீட்டுக்காரிக்கு அதெல்லாம் தெரியறது இல்ல. பேசியே பொழுத போக்கிடுறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல கவுண்டர், என் கூட பேசுறது இல்ல, என்ன தொட கூட விடுறது இல்ல கவுண்டர். உன் பொண்டாட்டி பாக்குறதுக்கு கண்ணுக்கு லட்சணமா இருக்கா. நீ பழனி மேல படிக்கட்டு மாதிரி கோணல் மாடலமா இருக்க. ஏதோ ஒரு பொய்ய சொல்லி நான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அது இப்ப வந்து உதைக்குது. இங்க பார், நான் ஒரு ஐடியா தர்றேன். அதுபடி நட, எல்லாம் சரியாயிடும். என்ன ஐடியா கவுண்டர்? நீங்க பேசாம மெட்ராஸுக்கு போய் யாரையாவது புடிச்சு ஏதாவது ஒரு வேலையில சேர்ந்து 4 காசு சம்பாரிச்சிட்டு நாகரீகமா வாங்க. அப்புறம் பாருங்க, சரசு காலமெல்லாம் உங்க காலடியிலே விழுந்து கிடப்பா. அப்படியே கவுண்டர்? ஆமாங்க, உடனே கிளம்புங்க. நடிச்சா நீ நான் எங்க சுட்டேன்? நீ தானே பீடிய வாங்கிருந்த. தெரியாம அடிச்சுட்ட, மன்னிச்சுக்கப்பா. அண்ணே வாங்க. என்னடா சாம்பார், எப்படி இருக்கிற? வாங்க. ஏண்டா சாம்பார், ஊர்ல ஏதாவது விசேஷம் உண்டா? அண்ணே, நீங்க ஊருக்கு போனாலும் போனீங்க, நடக்க கூட நடந்து போச்சு. அப்படி என்னடா நடந்து போச்சு? நம்ம சரசுக்கும் அந்த கோணாங்கி போய் அழகுக்கு கல்யாணமே முடிஞ்சு போச்சு. என்னடா விளையாடுறியா? நான் விளையாடலண்ணே, வீதி விளையாண்டுருச்சு. கூழு சாப்பிடுறவன் கூழு தான் சாப்பிட முடியும், வடபாயசம் சாப்பிடுறவன் வடபாயசம் தான் சாப்பிட முடியும். யாராருக்கு என்ன கொடுப்பனையோ அப்படித்தான் நடக்கும். நீங்க கொடுத்து வைக்காதவங்க, அழகு கொடுத்து வைக்கவன் வடபாயசத்தோட சாப்பிடுறான். சாப்பிடுறது சாப்பிடுறது. கவுண்டரா, யாரது? ஓ நீயா? ஊருக்குள்ளேயே நீதான் ஆணழகன் நினைப்போ? ஏய், இந்த 34 வயசுலயே தலைக்கு எண்ணெய் வச்சு தலை சீவி நான் தெருவில் நடந்தா நடக்கிறதே வேறடா. என்ன வேணும்? சிகரெட் வேணும். காசு கொடு. இந்தா இந்தா. ஏண்டா, 1 ரூபாய் நோட்ல உலகமே தெரியுது. என்ன இழிச்சவா நினைச்சிட்டியா? வேற நோட்டு கொடு. வேற நோட்டு இல்லையே.
வேற ரோட்டு இல்லையா? அப்ப சிகரெட் கொடு. பத்த வச்சாயா? இல்ல நான் அணைச்சு வேற உனக்கு வித்துறேன். 10 பைசா இல்ல, நீ கெட்ட கேட்டுக்கு பர்ஸ் வேற. அசல் தான் என்கிட்ட இல்ல, நகல் தான் இருக்கு. என்ன பழைய வயிறுன்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். என்னைக்கு நீ எனக்கு கிடைக்கலையோ அன்னைக்கே உன் மேல இந்த காதல பாசமா மாத்திக்கிட்டேன். ஆனா ஒண்ணு சரசு, உன் வாழ்க்கையில இனி நான் குறுக்கிடவே மாட்டேன். என்ன நம்பு. ஒரு நிமிஷம் சரசு, இன்னைக்கு நீ இன்னொருத்தனுக்கு மனைவி ஆயிட்ட. இனிமே உன் போட்டோ எங்கிட்ட இருக்க கூடாது. இந்தா, கூடிய சீக்கிரம் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஒண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம வெள்ளையம்மா தான். நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா வெள்ளையம்மாவே ஏத்துக்க போறேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளை வேட்டிய விட்டுட்டு வெறுமனை போறியா? பொம்பளை பிள்ளைங்க நடமாடுற தெருவுல உனக்கு வெக்கமா இல்ல? குடிக்க வேண்டியதுதான். அதுக்காக இடுப்பு வேட்டி அவுந்து விடுற அளவுக்கா? என்னை பார், 250க்கு மேல சாப்பிட்டிருக்கேன். எவ்வளவு நிதானமா உங்ககிட்ட நான் நின்னு பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நிதானம், நேரம். இதெல்லாம் தலை விதியா? நல்லா கீழே புனிஞ்சு பாரியா? ஏதோ பாக்க வேட்டி நான் வேட்டிதான். என்ன அதே பட்ட பகல்ல? பட்ட பகல்ல குடிச்சா தாண்டி நான் பல பேருக்கு பெரிய குடிமகன்னு தெரியும். வள்ளி வள்ளியா? யாரு அந்த கள்ளி? வெள்ளி போட்ட ஞாபகத்துல வள்ளின்னு வந்துருச்சு. 7 வயசாச்சு, உருப்படியா எதை சாதிச்சிருக்க? சாதனை பத்தி என்கிட்ட பேசாதடி. சிங்கக்குட்டி மாதிரி ஆம்பளை புள்ளைய பெத்து வச்சிருக்க. இதுக்கே மேல முச்சு கீழ முச்சு வாங்குது. ஏயா குடிச்சு குடிச்சு குடிய கெடுக்கிற? குடிய கெடுக்கிறேனா? நான் ஒரு குடியவே வாழ வச்சிருக்கேன்டி. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பொய்ய சொல்ல சொல்லி நம்ம அழகுக்கு சரசுவை கட்டி வச்சிருக்கேன். ஐயா இதெல்லாம் ஓடல தானே? ஆமா, அவனுக்கெல்லாம் ஏது இவ்வளவு அறிவு? நான் மட்டும் இந்த பொய்ய சொல்ல சொல்லன்னா இந்த ஜென்மத்தில் அவன் சரசுவை கட்டி இருக்கவே முடியாது. நான் மட்டும் இந்த பொய்ய சொல்ல சொல்லன்னா இந்த ஜென்மத்தில் அவன் சரசுவை கட்டி இருக்கவே முடியாது. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னை கட்டிக்கிட்டவ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் உன் புருஷன். இந்த காலத்துல எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு புருஷன் கிடைக்கவே மாட்டாண்டி. பாருமா, வீட்டுல இருக்கிறத வச்சு நேர்ந்து நிறைவேத்தான் போகணும். அதான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அழகு. என்ன அழகு, ஊருக்கு வரதா லெட்டர் போட்டியா? நேத்தே போட்டேன். ஆமா, என்ன பொண்டாட்டி போட்டோவே பாத்துக்கிட்டு இருக்க? அதான் நேராவே பார்க்க போறேன். சரி, பொண்டாட்டிக்கு என்ன வாங்கிட்டு போற? பட்டுச்சேலை வாங்கியிருக்கேன். பட்டுச்சேலையா? ஹை, நான் என்னமோ உன்னை சாதாரண ஆள் நினைச்சமா? நீ பெரிய ஆளா இருக்க. பொம்பளைங்க மனச நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஏன்னா எல்லா தாய் குலங்களுக்கும் பட்டுச்சேலைனா ரொம்ப பிடிக்கும். பாருமா, ஊருக்கு போய் பொண்டாட்டி பார்த்த சந்தோஷத்துல நம்மள மறந்துடார. அப்பப்ப லெட்டர் போடு. என்ன அண்ணே, ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் உயிர் உள்ள வரைக்கும் மறைக்கவே மாட்டேன். ஏன்னா என் பொண்டாட்டி போட்டோ வச்சு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா ஊருக்கு போன உடனே உங்க போட்டோ வச்சு கும்பிட்டுட்டே இருப்பேன். என்னையா பெருசா செஞ்சுட்டேன்? பாருமா, ஒருத்தர் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதோட பின்னணியில ஒரு கதை இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம கதையும் உங்கிற மாதிரிதான். என்னை விட அறிவுலையும் அந்தஸ்துலையும் உயர்ந்த இடத்துல இருக்கிற பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணக்குள்ள உறவே இல்லாம இருந்துச்சு. என் நிலைமைக்கு அவளை தாழ்த்த முடியாம இருந்தாலும் அவ நிலைமைக்கு நான் என்ன உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். வேலை தேடி மெட்ராஸுக்கு வந்தேன். வந்த இடத்துல போலீஸ் என்ன சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டாங்க. ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு நிரந்தர கைக்கூலி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்ப கேஸ் தேவைப்பட்டாலும் பணம் கொடுத்து என்ன கூட்டிக்கிட்டு போவாங்க. நானும் போய் சாட்சி சொல்லிட்டு வருவேன். இப்படியே என் காலம் ஓடி போயிடுச்சு. கடைசி வரைக்கும் என்னால ஊருக்கு போகவே முடியல. என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சுட்டா. என்னாலதான் என் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ முடியல. ஆனா உன்ன மாதிரி ஒரு அப்பாவி உதவி செஞ்ச நீயாவது ஊருக்கு போய் உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா சேர்ந்து வாழலாம் இல்லையா? அதனால தான் உன்ன மனுஷனாக்குறேன். என்ன ராமசாமி? ஹலோ, இன்னைக்கு 25 கோர்ட் வரைக்கும் போனோம். கொஞ்சம் வர்றது. மாமியார் வீட்டுல இருந்து அழைப்பு வந்திருக்கு. அப்ப நான் வரேம்மா. நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வா. ஊருக்கு போய் லெட்டர் போடுமா.
சரசு, யாரு? சரசு, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. உள்ளவா வைரம்? பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னைக்கு நான் வேலை விஷயமா மெட்ராஸ் போறேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிரும். அப்படி ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி வெள்ளை அம்மாவை அங்க கூட்டிட்டு போயிடலான்னு இருக்கிறேன். நீ இவ்வளவு சீக்கிரம் திரும்பிடுவேன்னு நான் நினைக்கவே இல்லை வைரம். எல்லாம் ஒன்னாலதான். இன்னைக்கு உங்க புள்ள மெட்ராஸ்ல இருந்து வராரா? என்னம்மா சொல்ற? ஆமா சார், இன்னைக்கு அவர் வராரா? பாருங்க இந்த லெட்டரை. என் புள்ள வரான்னு சொன்னது கூட எனக்கு சந்தோஷம் இல்லம்மா. இன்னும் நீ அத்தேன்னு கூப்பிட்ட பாரு, அதுதான் எனக்கு ஆனந்தமா இருக்கு. ஆமாம்மா. அத்தை, இன்னைக்கு நானே சமைக்கிறேன் அத்தை. என் கையால அவருக்கு சாப்பாடு போடணும்னு ஆசையா இருக்கு. இந்த நெல்ல புத்தி எப்ப வரும் தாமா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். தாராளமா செய்யுமா. போமா. என்னம்மா அப்படி மூச்சாக்கி ஓடியார? ஒண்ணுமில்ல மாமா, எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு. அது சொல்றதுக்காக தான் போறேன். அப்படியா? பரவாயில்ல, இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வந்துச்சு. ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்குமா? அக்கா, என்ன சொல்றது? அக்கா, இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு. லெட்டர் போட்டிருக்காரு. அப்படியா? இனிமே கொண்டாட்டம் தான். பாத்தியா உள்ள புருஷன் மெட்ராஸ்ல இருந்து வர்றாருன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன அரிசியில கல்லு பொறக்க வச்சுட்டு நீ புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்க. ராத்திரி காதையும் அமுக்கணும். இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு. சாம்பாரு, நான் சொன்னதை செய்யறேன். அத நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்களும் வேலை வேலைன்னு மெட்ராஸ் போனவனமா தான் இருக்கீங்க. ஆனா வேலை தான் கிடைக்கல. ஆனா இந்த தடவை போங்க, கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். ஏன்னா என் குலதெய்வம் கற்பனை சாமியை வேண்டி இருக்கேன். அப்படி வேலை கிடைச்சிடும், நம்மளையும் கூட இழுத்துக்குங்க. கண்டிப்பா. அடப்பாவிங்களா, நீங்க நாசமா போகும். என் பிள்ளைய இப்படி அநியாயமா கொண்டு போயிட்டானுங்களே. எந்த பாவியோ தப்பு பண்ணி என் புள்ள தலை மேல தூக்கி போட்டுட்டானுங்களே. அவனுங்க நல்லா இருப்பானுங்களா? என்ன செய்யறியோ எது செய்யறியோ எனக்கு தெரியும். என்னாச்சு? அழகு சுந்தரத்தை போலீஸ்ல கைது பண்ணிட்டாங்களா? தந்தி வந்திருக்கு. இப்பதான் கழுதாசி போட்டான் என் புள்ள. அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஒரு தண்ணி வந்திருக்கு. ஐயா, நான் என்ன செய்யறது எது செய்யறதுன்னு எனக்கு தெரியலையே ஐயா. இப்பதான் என் புருஷன் வராருன்னு சந்தோஷமா சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்குள்ள இப்படியா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் புருஷன் முன்னாடி ஒண்ணு சேர்றது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல போல இருக்குயா. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, கவலைப்படாதீங்க. எனக்கு மெட்ராஸ்ல மேல் மட்டத்துல எல்லாரையும் தெரியும். நேர்ல போனா அழக வெளியில கொண்டு வந்துடலாம். காசு பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. ரெண்டு பேரையும் கூட புறப்படுங்க. நானும் இப்ப மெட்ராஸ் தான் போயிட்டு இருக்கிறேன். பட்டணத்துக்கு நான் வந்து என்னையா செய்ய போறேன்? எனக்கு காலம் தெரியாது, தலையும் தெரியாது. அவ படிச்சவோ, 4 விதமும் தெரிஞ்சவோ. அவளை கூட்டிட்டு போய்யா. நீ என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவியா எனக்கு தெரியாதுயா. எப்படியாவது என் பிள்ளைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறியா? உனக்கு கோடி புண்ணியம். என்ன மாதிரி? கவலைப்படாதீங்க. போமா, தம்பிக்கு எல்லா விவரம் தெரியும். சீக்கிரம் போமா பிளீஸ். அரசு, வேகமா நட, ட்ரெயின் போயிட போகுது. ஏவர நின்னுட்ட சரசு, இப்ப நீ என்னோட ஓடி வந்துட்ட. நீயும் நானும் ஓடி போயிட்டதா நம்ம சாம்பார் மூலமா ஊர்ல சொல்லிட்ட. இனிமே நீ ஊருக்குள்ள போகவே முடியாது. நீ என்ன சொல்ற? அன்னைக்கு 4 பேருக்கு முன்னாடி என் முகத்துல நீ காரி துப்புன. இன்னைக்கு இந்த ஊரே உன்னை காரி துப்புற அளவுக்கு வைக்கிறேன் பாரு. அப்படின்னா எனக்கு வந்த தந்தி எல்லாம் ஏன் ஏற்பாடுதான். அடப்பாவி, உனக்கு வந்த லெட்டரை நான் குடுக்கறதா வாங்கி பிரிச்சு பார்த்தேன்.
அதுல உன் புருஷன் இன்னைக்கு வரதா எழுதியிருந்தான். அவன் வரத்துக்குள்ள உன்னை அனுபவிக்கணும்னு திட்டம் போட்டேன். அதனாலதான் இப்படி ஒரு நாடகத்தை செட்டப் பண்ண. அன்னைக்கு என்கிட்ட திருந்துட்டதா சொன்னியே, அது ஒரு நாடகம். வெள்ளையம்மாவை ஏத்துக்கிறதா சொன்னது அது வெறும் பேச்சு. இத பாரு, நான் காதல்ங்கிற பேர்ல இதுவரையில எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் என்னோட மனச பறி கொடுத்ததே இல்ல. அடகு வெப்ப அப்பப்ப திருப்பிக்குவேன். ஆனா உங்ககிட்ட தான் அதை நான் பறி கொடுத்துட்டேன். அதுக்காக அந்த இதயத்தை நான் திருப்பி கேட்கல. அதுக்கு பதிலா உன்னோட இளமைய கேட்கிறேன். கொடுத்துருமா? கெட்டதுல மாட்டணும். நம்ம பை இல்லைன்னு சொல்லி அதை ஏதாவது வம்புல மாட்டிக்கிட்டா இந்த முறை நான் ஏமாற மாட்டேன். இந்த மஞ்சா பை என்னதுதான், என்னது இல்லைன்னு சொன்னா நீ விட போறியா? ஏய், என்ன பாக்குற? பை என்னதான் போயா? ஃபுல்லா அடிச்சுட்டு வந்திருக்கான் நம்மளது. என்னமா தர்றீங்க? இங்க வச்சிட்டு போன பைய காணுங்க. என்ன கலரு? மஞ்சள் கலரு. என் புருஷன் கிட்ட கொடுத்துட்டு கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள பையன் காணும், என் புருஷனையும் காணுங்க. ஏங்க இப்படி ஏமாத்துறீங்க? யோ, கொஞ்சம் நிதானமா பேசு. இது வரைக்கும் நான் தான் ஏமாந்துருக்கேன். யாரும் ஏமாத்துறது இல்ல தெரியுமா? பொய் சொல்லாதீங்க. புருஷன் மண்டாட்டி ஜோடியா வந்துட்டு ஒரே ஒரு டிக்கெட் வாங்கினா என்ன அர்த்தம்? என்னது பொண்டாட்டியா? யோ, எனக்கு என்ன கல்யாணம் ஆகலையா? நான் கட்ட பிரம்மச்சாரியா? இந்த பையன் என்னது இல்லப்பா. கொஞ்சம் முன்னாடி கட்டப்போ பை எழுதுன்னு சொன்ன. இப்ப பை மட்டும் ஒண்ணுது, கூட வந்த பொண்டாட்டி வேற ஒருத்தர் தான். ஏய் சீமாத்தரையா, போய் உட்கார்றா. போடா. இந்த பஸ்ல வந்து தப்பா போச்சுப்பா. எனக்கு வேண்டாப்பா இந்த பஸ். தம்பி, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு நான் வேணா டிக்கெட் வாங்கிறேன். யாரு இந்த வயசுல நீ டிக்கெட் வாங்குற? எங்கேயோ டிக்கெட் வாங்க வேண்டியவன் பொண்ணுக்கு டிக்கெட் வாங்குறேங்கிற. யாரு வேணா டிக்கெட் வாங்குப்பா, ஆனா நான் வாங்க மாட்டேன். என் புருஷனுக்கும் எனக்கும் காலையில ஒரு தகராறு, அதனால அவர் கோவமா இருக்காரு. இதுதான் நேரம் ஆளாளுக்கு டிக்கெட் வாங்க வந்துருவீங்களே. ஐயோ அம்மா, அது வேண்டாப்பா. தேவடா, ஏமா அல்லடு கோபகா உன்னாரா? அவனு நானா? வாங்க பெரியவரே, நாம கேம வச்சுட்டு பாக்குறதுக்கு நல்லவரா தெரியுறீங்க. இந்த அநியாயத்தை கேளுயா. ஏன் மாப்பிள அங்க நிக்க சொன்னா இங்க வந்து உக்காண்டீங்க? என்னது மாப்பிளையா? அவனு என்ன கவுனு கோமாளி தலையா? கொத்தவால் சாவடியா கழுத்துல மாட்டிட்டு ஆளாளுக்கு போட்டு அவுக்குறீங்களாடா? மாப்பிள 2 நாளா கோபமா இருக்கிறாரு. அப்ப 3 டிக்கெட்டா? மூடு. நீ மூடு. இதெல்லாம் நல்லது இல்ல. சொக்கப்பட்டிக்கு போனா தெலுசு. நான் ஆசைப்பட்டிக்கு போகணும். சொக்கப்பட்டிக்கு டிக்கெட்டுக்கு டப்பிக்கு தப்பா இனி அது வேறயா? பாருங்க ஐயா, வாங்குறீங்க. லட்சணமான புருஷன், மகராசியா இருமா. அல்லது வலது கால எடுத்து வச்சு. என்னையா அது? மருமகன் தான் மாமனார் காலில் விடணும். மாமனார் எதுக்கு மருமகன் காலில் விடுறது? காரணமா தான். ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ. என்னாச்சுங்க, ஏன் இப்படி துடிக்கிறீங்க? உங்க அப்பா கட்டவர் மேல சுத்தி எடுத்து அடிச்சுட்டான். அல்லடு இது எங்க பரம்பரை வழக்கம். கொலகார குடும்பம் நீங்க. முத புது மாப்பிள வீட்டுக்குள்ள வந்தா கட்ட விரல் மேல சுத்தியால அடிப்போம். நல்ல வேளை நானா, நான் கூட மறந்துட்டேன். ஏங்க, நம்ம 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும்னா இதெல்லாம் செய்யணுங்க. ஆமா, முதல் நாளே கார புண்ணாக்கிட்டு அப்புறம் எப்படி நம்ம ஒற்றுமையா இருக்கிறது? ரா லோப்டா, நீ போடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். தம்பி, கொஞ்சம் இப்படி வரீங்களா? நீங்க ஸ்டூடெண்ட் தானே? நீங்க பிடிக்கிறது சிகரெட் தானே? இது ஹாஸ்டல் தானே? நீங்க ஃபீஸ் கட்டியாச்சா? கட்டியாச்சு. எவ்வளவு கட்டினீங்க? 350 ரூபா. இந்தாங்க, நீங்க கட்டின 350. மரியாதையா வெளியே போங்க. சார் நான் யூ ஆர் டிஸ்மிஸ். சார் நான் மூடிட்டு போறானா? வார்டன் அனுமந்தராவா கொக்கான்னு. இது உங்க எல்லாருக்கும் ஒரு பாடம். அண்டர்ஸ்டாண்ட்? மறுபடியும் அந்த பையன் இந்த ஹாஸ்டல் பக்கம் வரக்கூடாது. அவன் எதுக்கு திருப்பி வரான்? அவன் நம்ம காலேஜ்லயும் படிக்கல, ஹாஸ்டல்லயும் இல்ல. நம்ம ஸ்டூடெண்ட பார்க்க வந்த கெஸ்ட். சும்மா வந்தவங்க கையில துட்டு வர கொடுத்துருக்கீங்க, திருப்பி வருவானா? எனக்கு தெரியும். தெரிஞ்சு ஏமாந்தீங்க. என் காசு தான் ஏமாறுவேன். அதுக்காக நீ யார்? பிச்சைக்காரல சார். நம்ம காலேஜ் பத்தி டேஸ் கலர் சொன்னேன் சார். ஸ்டூடெண்டா? எதுக்கு இவ்வளவு பெரிய தாடி? அவன் காதல்ல தோல்வி அடைஞ்சான் சார். ஒன்ன மாதிரி ஆள் தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஃபாலோ. சரி. ஒன்னும் இல்ல. தாடி, யூ ஃபாலோ. இந்த ஆஞ்சநேயரை பார், உடம்ப எவ்வளவு கட்டுமஸ்தா வச்சிருக்காரு. நான் அவர் பாதைத்தா பின்பற்றினேன். இங்க பார், ஆஞ்சநேயரோட படத்தை பச்சை குத்தி வச்சிருக்கேன். நான் எந்த பொம்பளை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டேன். அவங்களே பார்த்தாலும் நான் பார்க்க மாட்டேன். ஒரு பொம்பளையோட முந்தான
முந்தானி லேசா உராசுனா கூட அத பாவம் நினைக்கிறேன்டா. என்னோட 25வது வயசுல நானும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை காதலிச்சேன். அவ என்னை ஏமாத்திட்டு போயிட்டான். அன்னைக்கு இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இனிமே வாழ்ந்தா ஒரு கட்ட பிரம்மச்சாரியா தான் வாழணும்னு முடிவு பண்ணேன்டா. அழகான பொண்ணுங்களை நம்புறதை விட இந்த ஆஞ்சநேயரை நம்பு. இதே மாதிரி ஒரு படத்தை வாங்கி உன் ரூம்ல மாட்டு, தினமும் கற்பூரம் காட்டு. தப்பே இல்லப்பா. காலையில எழுந்துச்சு உடனே அது முகத்துல ஒரு தடவை முடி. உன்னை புடிச்சிருந்த பீடை தாடி தருத்திர எல்லாம் ஒழுங்கி உனக்கு சந்தேகம் வரும்போது இந்த படத்தை ஒரு தடவை மனசுல நினைச்சுப்பா, நீ தெம்பாகிடுவ. இந்த படத்தை அவ்வளவு லட்சியமா நினைக்காதப்பா. தூங்கும் போது தலைக்கடியில வச்சு படுத்தேன்னா உனக்கு கெட்ட கனவே வராது. மிஸ்டர் அனந்தராவ், வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? பிரின்சிபல் சார், தயவு செய்து அப்படி எல்லாம் பேசாதீங்க சார். நீங்க கல்யாணம் ஆனவர், அதனால அந்த படத்தோட மகிமை உங்களுக்கு தெரியல. இட் இஸ் டூ மச் மிஸ்டர் அனந்தராவ். தப்பே இல்ல சார், கல்யாணம் ஆனவங்க கூட அந்த படத்தை வச்சுக்கலாம். இந்த படத்தையா என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சா நான் வீட்டை விட்டு வெளியே தோத்துருவாயா? அப்படி என்ன சார் இந்த படத்துல குறை? என்ன குறையா? உடம்புல துணியே இல்லையா, அதையா குறை? என்னது துணியே இல்லையா? சார் நான் சொன்னது இந்த படத்தை இல்ல சார். போய் சொல்லாதீங்க. ஒழுங்கா இருக்க ஸ்டூடெண்ட்ஸை கெடுத்துறாதீங்க. இன்னொரு வாட்டி இந்த படத்தை நான் ரூம்ல பார்க்க கூடாது. அப்படி ஏதாவது பார்த்தேன்னா you will be suspended. Understand? எஸ் சார். நீங்க போங்க சார். பம் பம். அவசரப்படாத, நான் ஒண்ணு சொல்லி போயில, சும்மா பார்த்தேன். என்னடா படம் இது? பாவம் ஏதோ ஏழை பொண்ணு கட்டிக்க துணி இல்லாம கிழிச்சு போன ட்ரவுசரை போட்டு நிக்கிறா. இத போய் பிரேம் போட்டு பாக்குறீங்களே, என்ன ரசனடா உங்க ரசனை? சார் உங்க ஏழை பொண்ணு சார். இதான் சார் சமந்தா பாக்ஸ். என்ன பாக்ஸ்? பாக்ஸ்ல சார் பாக்ஸ். ஏதோ ஒரு எஸ். இந்த படத்தை மாட்டுது யாரு? இவன் சார். சார் நான் இல்ல சார். டேய் உண்மையை சொல்லலனா சோறு கட்டு. சார் உங்க பிரின்சிபால்ட்ட மாட்டிரோம். என்ன சார் சேலஞ்ச் போட்டான்? டேய் சேலஞ்ச் பண்றதே உன் பொழப்பா போச்சு. நேத்து அப்படித்தான் ஒரு பையன் கிட்ட 2வது மாடியில குதிக்கிறேன்னு சேலஞ்ச் போட்டு நீ வைக்க போர்ல குதிச்சுட்டு அவன் தரையில குதிச்சு கையை கால ஒடிச்சிட்டு ஹாஸ்பிடல்ல படுத்திருக்கான். ஏதாவது ஒரு நாய் போச்சுன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு யாரா பதில் சொல்றது? நீ என்ன பிரின்சிபல்ட்ட மாட்டி விட்டே இல்ல, அதே மாதிரி உன்ன உங்க அம்மா கிட்ட மாட்டி விடுறேன். சார் அது வந்து